வாழ்க வளமுடன். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நோய்க்கான காரணங்கள். நம்ம உடம்பில் வந்து நோய் உற்பத்தி ஆகிறதுக்கு, நோய் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 வகையாக சொல்லலாம். ஒன்று இயற்கை வழி காரணங்கள், நேச்சுரல் ரீசன்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ரீசன்ஸ். அதாவது செயற்கையாக நம்மளா வர வைக்கிற காரணங்கள். அப்படி பார்க்கும்போது நேச்சுரல் ரீசன் சொல்லும்போது ஜெனட்டிக் இம்ப்ரிண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ஜீன்லேயே இருக்கிற நம்ம மரபு வழியாக நம்ம முன்னோர்களுக்கிலிருந்து வழி வழியாக வந்துட்டுருக்க சில பரம்பரையான டிஎன்ஏலேயே ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற வியாதிகள். இது வந்து குறைக்கிறதும் தவிர்க்கிறதும் கஷ்டம். அதே போல் பிளானட்டரி பொசிஷன், நம்மளுடைய கோள்கள் அமைப்பு, நம்ம பிறந்த நேரத்தை பொறுத்து நம்மளுக்கு கோள்களுடைய பாதிப்பினால் ஏற்படக்கூடிய வியாதிகள். மூன்றாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இயற்கை பேரிடர்கள். இயற்கையாக நடக்கிற ஆக்சிடென்ட்ஸு, பேரிடர்கள், ஃப்ளட்டு, இந்த பூகம்பங்கள், எர்த்குவேக்ஸு, வல்கனோஸ், இதெல்லாம் வந்து இயற்கை பேரிடர்கள். இதன் மூலமாக நடக்கிற வரக்கூடிய பாதிப்புகள், குளிர்காலத்தில் குளிர் மூலியமாக வரக்கூடிய பாதிப்புகள், கோல்டு ரிலேட்டட் டிசீசஸ். அதே போல் சம்மரில் வந்து அந்த ரிலேட்டட் டிசீஸ், இதுவும் வந்து அன்அவாய்டபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியலாக வரக்கூடிய வியாதிகள் சொல்லும் பொழுது ஃபுட்டு வந்து நம்ம உணவு பழக்க முறைகள், அதாவது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய இயற்கையான சாத்விக உணவுகள் நமக்கு எவ்வித தொந்தரவும் தராது. நல்ல ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு துணை புரியும். ஆனால் நம்ம தவறான உணவு முறைகள், சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடாதது, தவறான உணவு பழக்கங்கள், அதிக காரமான இல்லை கெட்டுப்போன உணவுகள், அதிக அமிலத்தன்மை நிறைந்த உணவுகள், இவைகள்லாம் வந்து நம்ம பாடி மெட்டபாலிசத்தை மாற்றிடும். அது வந்து நோய் வருவதற்கான முக்கிய காரணங்கள். அடுத்து தாட்டு, இதை பற்றி சொல்லணுன்னா நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய உடலின் ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண்களை உடலின் பயோமெக்னிசத்தை மாற்றிடும். அந்த மெட்டபாலிசம் ஸ்ட்ரக்சரை மாற்றிடும். நம்மளுடைய குட் தாட்ஸ் வந்து நமக்குள்ளே நல்ல வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். அதே பேட் தாட்ஸ், எப்போவுமே ஆங்க்ரி மூடாக, ரெஸ்ட்லெஸ் மூடாக, இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய பாடி வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அது மனநலமாக உடல் நலமாக உடலுக்கு பாதிப்பு வியாதிகளாக நம்மளுக்கு வரும். அதே போல் டீட்ஸ், நம்மளுடைய செயல்கள் நம்ம உடலை கண்டிப்பாக பாதிக்கும். நல்ல செயல்கள் நல்ல ஒரு இம்ப்ரிண்ட்ஸை பதிவு செய்யும். தீய செயல்கள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள் உடலுக்கு பெரும்பாலும் பாதிப்பை தான் தரும். அதே வந்து இதெல்லாம் நம்ம ஆர்ட்டிஃபிஷியலாக வரக்கூடிய வியாதிகள். அதனால தான் நம் வாழ்க்கை முறையே நல்ல சாத்வீகமான உணவு, நல்ல எண்ணங்கள், நல்ல தூக்கம், நல்ல செயல்கள், இவற்றின் மூலமாக நம்ம சீரமைச்சு கொள்ளும் போது வியாதிகளும் குறையும். நமக்கான மற்ற இறை தேடலையும் நம்ம முழுமை பெறலாம். வாழ்க வளமுடன்.